நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி சொல்றாரு 2024க்கு பிறகு திமுக இருக்காது அப்படிங்கிறாரு. ஐயா, இது மாதிரி சொன்னவங்க பூரா ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காயா. எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் அழிந்து போனார்களே ஒழிய திமுக என்ற கட்சி தான் இன்று வரை வளர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், அப்படிப்பட்ட ஒரு மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நரேந்திர மோடிக்கு தான் இன்னைக்கு தூக்கம் கட்டு போய் டெல்லியில இருக்க முடியாம 6 தடவை இங்க ஒடியாண்டாரு. ஆனால் எங்கள் தலைவர் தூங்காமல் நரேந்திர மோடியை பார்த்து பயப்படுறாருன்னு சொன்னார். பணங்காட்டு நரி இந்த சலசலப்புகளுக்கெல்லாம் அஞ்சாது. திராவிட முன்னேற்ற கழகம் மிசாவையே பார்த்த இயக்கம், சிறைச்சாலையை பார்த்த இயக்கம், போராட்டத்திலேயே வாழ்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். செத்த பிறகு கூட தனக்கான இடத்தை போராடி பெற்றவர் நம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். போராட்டத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. அந்த திமுகவுடைய வேட்பாளராக, இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளராக நாளைக்கு ஒரு மதச்சார்பற்ற பிரதமரை இந்தியாவிலே அமர வைக்க போகின்றவர் என் தளபதி மு.க. ஸ்டாலின். மத வேற்றுமையில் மக்களை பிரித்தாளுகின்ற இந்த பாரதிய ஜனதாவை ஓட ஓட விரட்டி மத ஒற்றுமை மிக்க ஒரு பிரதமரை, மதச்சார்பற்ற ஒரு பிரதமரை, எல்லோருக்கும் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு மனிதரை பிரதமராக்க வேண்டும் என்றால் என் அருமை சகோதரன் தங்க தமிழ்ச்செல்வன் பாராளுமன்றத்தில் அவருடைய குரல் சிங்கமென ஒலிக்கணும். இன்னைக்கு அவரோடு இன்னைக்கு எதிர்த்து போட்டியிடுகின்ற அமமுகவினுடைய வேட்பாளர் அருமை சகோதரர் டிடிவி தினகரன் ஏற்கனவே பெரியகுளம் எம்பியா இருந்தார். அவர் எம்பியா இருந்த 5 வருஷத்துல ஏதாவது ஒண்ணு செஞ்சதாக, ஏதாவது ஒரு திட்டம், ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. கிடையாது. ஆர்கே நகர்ல குக்கர் சின்னத்துல நின்று எம்எல்ஏ ஆனாரு. அந்த மக்கள் அன்னைக்கு பார்த்தவர் தான். 5 வருஷம் திருப்பி அவரை பார்க்கவே இல்லை. எந்த திட்டத்தையும் அவரால் கொடுக்க முடியவில்லை. காரணம், ஒரே ஒரு எம்எல்ஏ போய் சட்டமன்றத்தில் உட்கார்ந்து எதையுமே சாதிக்க முடியாது. ஆனால் 40 எம்பிக்களோட போய் கம்பீரமாக உட்கார போகிறவர் என் தம்பி தங்க தமிழ்ச்செல்வன். அதனால இந்தியாவுடைய பாராளுமன்றத்தை அலங்கரிக்க போகின்ற நம் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்து எங்கள் தலைவர் யாரை அடையாளம் காட்டுகிறாரோ அவர்தான் இந்திய பிரதமர் ஆவார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.